இப்படி சொல்றீங்க? அருவியில இருந்து ஒரு பொண்ணு விழுந்துச்சா? ஆமாம்மா. என்னப்பா சொல்றீங்க? அப்படின்னா அந்த பொண்ணு உயிரோட இருக்கா எப்படி? சேச்சா அப்படிலாம் இல்லை, உயிரோட தான் இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு மயக்கமா இருக்கு. அப்படியா? எங்கப்பா இருக்கு? இதோ மேலே கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கேன். அப்படியா? பொண்ணுன்னா எப்படி, வயசு பொண்ணா? ஆமாம், வயசு பொண்ணு தான். அப்படியா? எங்க இருந்துப்பா வந்திருக்கோம்? அது என்னன்னு எனக்கும் தெரியலம்மா. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சா தான் என்ன ஏதுன்னு கேட்க முடியும். அப்படியாப்பா? சரி, இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்க? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? நீங்கள் தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். நான் என்னப்பா கேட்கணும்? டாக்டருக்கு படிச்ச தம்பி, உங்களுக்கு தெரியாதது எனக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? நீங்க கேளுங்க, நான் பக்கத்துல இருக்கேன். இல்லை அது இல்லை. அந்த பொண்ணு வயசு பொண்ணாக இருக்குது. நான் பாட்டுக்கு தூக்கிட்டு வந்து மேலே படுக்க வச்சுட்டேன். என்ன ஏதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை. அதான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் வயசில் பெரியவங்க, கொஞ்சம் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அந்த பொண்ணுக்கு துணைக்கு இருங்களேன். ஓ, அப்படி சொல்றீங்களோ? ஆமாம், அந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்டு அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு அப்படி கொண்டு போய் விட்டுடலாம். சரி, அப்ப மயக்கத்துல இருக்குன்னு சொல்றீங்க அந்த பொண்ணு? ஆமாம்மா, வாங்க, முழிச்சிட்டாங்களா என்னன்னு போய் பார்ப்போம். சரிப்பா, வாங்க. இந்த பொண்ணு தானே? ஆமாம்மா. ஏம்மா பாப்பா, இந்தாம்மா பொண்ணு உன்னே தான். நீ யாருமா? நான் யாரு? என்ன தம்பி, அந்த பொண்ணு இப்படி கேக்குது? தெரியலையம்மா, என்னன்னு கேளுங்களேன். ஏம்மா இந்தம்மா பொண்ணு, நீ யாருமா? உன் பேர் என்ன? எந்த ஊரு? தெரியலையா? தெரியலன்னா எப்படி? இந்த தம்பி அருவி பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நீ அருவியில இருந்து விழுந்தியா? எங்கம்மா வந்த? அந்த பக்கம் மேலே ஏதோ காட்டருவி பக்கம் போனீங்களா? அப்படின்னாவா? யார் கூடமா வந்த? யார் கூட வந்தேன் தெரியலையா? தம்பி, எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் தான் டாக்டரு, என்ன ஏதுன்னு கேளுங்க. சரிம்மா, வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஹாய். பொண்ணு பயப்படாதம்மா, இந்த தம்பி டாக்டர் தான், கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஹாய். நான் எங்க இருக்கேன்? இது கொல்லிமலை ஃபாரஸ்ட் ஏரியா. ஆமாம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? தெரியலையா? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? சரி, ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். அருவியிலிருந்து விழுந்ததுல பதட்டத்தில் எல்லாம் மறந்து போயிருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் ஞாபகம் வந்துடும். உங்க பேர் என்ன? பேரு தெரியலையா? கரெக்டா சொல்லுங்க. தெரியலையா இல்ல ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே தெரியலையே, எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஓ, இப்போ உங்க மைண்ட் பிளாங்கா இருக்கா? சரி, மைண்ட் பிளாங்கா இருக்கு, ஓகே. ஆனா எப்பவும் அப்படி இருக்காது. இப்போ இந்த நிமிஷம் என்ன தோணுது? ஏதாச்சும் தோணணும். அதுதான் மனுஷ மூளையோட இயல்பு. ஒருவேளை காட்டருவியில இருந்து அடிச்சுட்டு வந்து அருவியில விழுந்திருக்கலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு தலையில அடிபட்டு சடனா ஏதாவது மறந்து போயிருக்கலாம். ஞாபகத்துக்கு வந்துடும். பயப்படாதீங்க. என்ன இப்போ உங்க மனசுல என்ன தோணுதுங்கிறத மட்டும் சொல்லுங்க. உங்க மைண்ட்ல இப்ப ஏதாவது தோணுதா? குட், வெரி குட். என்ன தோணுது? வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. வலிக்குதா? அடிபட்டிருக்கா ஏதாச்சும் அங்க? இல்ல. அப்புறம் ஏன் வலிக்குது? ஏதாவது காயம் இருக்கான்னு பாருங்களேன். இல்ல, வயிறுக்கு உள்ள வலிக்குது. உள்ள வலிக்குதா? பசிக்குதா? தெரியல. என்னம்மா? எப்பா, எனக்கு ஒன்றும் புரியலப்பா. சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து பாருங்க தம்பி. ஓகே. அம்மா, அங்கே டேபிள் மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கும், எடுத்துகிட்டு வரீங்களா? சரிங்க தம்பி. ஃப்ரூட்ஸ் கொண்டு வருவாங்க, சாப்பிடுங்க. சரியா? சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வயிற்றுல வலி இருக்கா என்னன்னு சொல்லுங்க. தம்பி. தேங்க்ஸ்மா. இருக்கட்டும், கொடுங்க தம்பி. இந்தாங்க, சாப்பிடுங்க. இது என்னது? என்ன தம்பி, இது கூட தெரியாதா? இது என்னது? இதுக்கு பேரு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டா வயிறு வலி சரியா போயிடும்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க. என்ன தம்பி, இது வாழைப்பழம் கூட தெரியாம இருக்கும்? அப்படி இல்லை, மேல இருந்து வேகமா விழுந்த அதிர்ச்சியில எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறமா ஒன்றுன்னா ரீகால் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இப்படி தான் இருக்கும். இப்படிமா இருக்கும்மா, இப்படியும் ஒரு சில நேரம் நடக்கும். நம்ம கூட நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை திடீர்னு யாராவது எழுப்புனாங்கன்னா ஒரு நிமிஷம் நம்ம எங்கே இருக்கோம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாதுல்ல. ஆமாம். அப்படி அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கனவு கூட கண்டுட்டு இருப்போம். அப்போ திடீர்னு எழுப்புனா ஒரு நிமிஷம் நிஜத்தில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு புரியாது. ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம நார்மலாக ஆகிடுவோம். அது மாதிரி கூட இருக்கலாம்.
என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம மூளை அப்படித்தாம்மா, அது ரொம்ப சிக்கலானது. அப்படியா? அநேகமா காட்டாத்து வெள்ளம் இவங்களை அடிச்சிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும். அப்படி வெள்ளம் இழுத்துட்டு வரும்போது அங்கங்க இருக்கிற பாறையில தலை மோதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ. பாப்போம்மா, ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னம்மா தம்பி, நீங்கள் அந்த படிப்பு படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது, நாங்கள் என்ன பயந்துருவோம்? ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். ஏன் தம்பி, இப்போ இந்த பொண்ணுக்கு பேரும் தெரியல, ஒரு வாழைப்பழமும் தெரியலையே, இது எப்படி அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லும், நம்ம எப்படி கொண்டு போய் விடுறது? அதுதான் எனக்கும் புரியல. சரி பார்க்கலாம், ரொம்ப அவசரப்படுத்த வேண்டாம் அவங்கள. சரிங்க தம்பி. டவுனில் தெரிஞ்சவங்களை விட்டு விசாரிச்சு பார்க்கலாம், ஸ்டேஷனில் பொண்ணு காணும்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னு. செய்யலாம் தம்பி, செய்யலாம், அப்படி செய்யலாம். அது என்ன ஏதுன்னு பாருங்க. இங்கேயும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தகவல் கொடுத்து வைப்போம். சரிங்க தம்பி, சரி. அப்போ அது உங்களுக்கு தான் தெரியும். நான் பார்க்குறேன், அது என்ன ஏதுன்னு பார்க்குறேன். தம்பி, அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சிருச்சு. சாப்பிட்டாச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ஆனால் அது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எது? அதுதான் நீங்கள் கொடுத்தீங்களே. ஏய், வாழைப்பழ தோலைங்க. அதையும் சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, சாப்பிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமேல் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் தோல், அது கீழே போட்டுறணும். அந்த ரெட் கலர்ல இருந்துச்சே. ரெட் கலர்ல இருந்துச்சா? அப்போ கலர் பேரெல்லாம் தெரியுதா? அப்படின்னா? சரி ஒன்றும் இல்லை, அந்த ரெட் கலர்ல இருந்துச்சுல, ஆமாம் அதுதான், அதை சாப்பிடக்கூடாது. சரியா? அம்மா பாருங்க, எல்லாமே எல்லாம் மறந்து போகல. ரெட் கலர்னு சொல்றாங்க பாருங்க, அப்ப படிச்சவங்களா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்திடலாம். என்னம்மா தம்பி? இப்போ வயிற்றுல வலி எப்படி இருக்கு? வலிக்கல. அப்ப அது வலி இல்லை, பசி. இந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்கிறதும் வயிறு பசிக்கிறதையும் கூட சொல்ல தெரியலையே, எப்படி சமாளிக்க இந்த பொண்ணை வச்சு? என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இது என்னது? இது மரவள்ளி கிழங்கு, நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நல்ல பசி தாங்கும், சாப்பிடுங்க. ஊன்னு சொல்றீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்களே, சாப்பிடுங்க. என்னையவே பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இது என்னடா வம்பா போச்சு, சிரிக்கிறது ஒரு தப்பா? எனக்கெல்லாம் சிரிப்பு வர மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் எதுக்கு சிரிப்பா வருது? நான் எப்பவுமே இப்படிதான். ஓஹோ. ஆமா, நான் சிரிச்ச முகமா இருந்தா தான் இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்கிட்ட பயப்படாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வருவாங்க. அப்படியா? நீங்க டாக்டரா? ஆமா. அப்படின்னா எனக்கு என்ன செய்யுது சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்றும் செய்யல, பதட்டத்திலையும் படபடப்புலையும் எல்லாம் மறந்து போச்சு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்துருமா? வந்துரும். உங்க பேர் என்னது? என் பேரா இளஞ்சூரியன். இளஞ்சூரியன். என் பேரு தான் எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போகும். சரி. ஆமா, நீங்க எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்து இருக்கீங்க? உங்களுக்கு வேற வீடெல்லாம் இல்லையா? வீடா? எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு. அப்புறம் அங்க இல்லாம எங்க இருக்கீங்க? இருங்க, எனக்கு பெரிய வீடு இருக்குன்னு சொன்னேன்ல, அது எனக்கு மட்டும் சொந்தமான வீடு இல்ல. அது ஒரு பெரிய இல்லம், அங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, அந்த இல்லத்துல தான் நான் வளர்ந்தேன். அவங்க தான் என்னை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்காங்க. அந்த இல்லத்துக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அந்த ட்ரஸ்ட் மூலமா இந்த மாதிரி நிறைய மலை கிராமங்களை தத்தெடுத்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா இந்த மாதிரி ஜனங்களுக்கு மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதின்னு எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது கொடுக்கறதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. வெளி உலகத்தோட தொடர்பே அதிகம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம். ஆமா, அதனால நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாறி மாறி இங்க வந்து தங்கியிருப்போம். இந்த டைம் நான் வந்திருக்கேன், நான் வந்திருக்கிற நேரம் பார்த்து நீங்களும் வந்திருக்கீங்க. சரி, ஏன் இப்படி உண்மையே இருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கலாமே. எப்பவும் சிரிச்ச மாதிரியே இருந்தா நம்ம உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எனக்கு சிரிக்க வரல. நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பேசுறீங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நான் உங்களை டவுனுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? அப்படின்னாவா? இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்ப புரிஞ்சதா புரியலையா? நீங்க சொல்றீங்களேன்னு ஒன்னு கேட்டுக்கிட்டேன். சரிதான், சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க. எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன மாதிரின்னா? இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நல்லா பேசிக்கிட்டே இருங்க. யார் வேண்டான்னு சொன்னாங்க? அப்படித்தானே உங்களை இருக்க சொல்றேன். ஆனா என்னையால முடியல, எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது.
நீங்க சாப்பிடுங்க. நான் இந்த காட்டை உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா ஜாலியா இருக்கும். அப்ப தன்னால சிரிப்பு வரும். இங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். அவங்கள பாருங்க, அவங்க கிட்ட பேசுங்க. சரியா? உங்களுக்கு நல்ல பொழுது போகும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உற்சாகம் வந்துடும். ம் சரி. உங்க பேர் என்னன்னு உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் வரலையா? ம்ஹும். என்ன படிச்சிருக்கீங்கன்னு ஏதாவது? ம்ஹும். சரி, அப்புறம் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? தெரியலையே. தம்பி, டாக்டர் தம்பி. என்னம்மா? சரி, அப்ப நான் கிளம்பட்டா? கிளம்புறீங்களா? இருங்கம்மா, இவங்க சாப்பிட்டு கிடட்டும், கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறதா? ஆமாம்மா, நீங்க உங்க கூட கூட்டிட்டு போங்க. அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். தம்பி, நான் எப்படி இந்த பொண்ணை கூட்டிட்டு போக முடியும்? ஏம்மா? தம்பி, என் வீடு மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. உங்களுக்கே தெரியும். அவ்வளவு தூரம் இந்த பொண்ணை எப்படி நான் தனியா கூட்டிட்டு போறது? அதுவும் இல்லாம நான் இந்த பக்கம் குறி சொல்றதுக்காக வந்தேன். நான் இங்கிட்ட அங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருப்பேன். ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போவேன். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை நான் எப்படி தம்பி கூட்டிட்டு போக முடியும்? ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? ஆமா தம்பி. அப்புறம் இந்த பொண்ணு எங்கம்மா தங்க வைக்கிறது? ஏன்பா, உங்க கூடயே வச்சுக்கோங்க. ஏன் கூடயா? அம்மா, ஒரு வயசு பொண்ணு நான் எப்படி என் கூட தங்க வச்சுக்க முடியும்? நானே இங்கே நடு காட்டில் இருக்கேன். இந்த பொண்ணுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஏன் தம்பி, நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை விட வேற என்ன பாதுகாப்பு வேணும்? அதாம்மா, அது எப்படி சரியா வரும்? ஏன்பா, வயசுல பெரியவா, நானே சொல்றேன். இந்த பொண்ணு தங்குறதுக்கு பாதுகாப்பான இடம் இதை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்கு பாதுகாப்பானவர் உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. அச்சோ, அப்படியெல்லாம் இல்லைம்மா. இல்லப்பா, நான் வேற எந்த அர்த்தத்துலையும் சொல்லலை. நீங்க படிக்கிற காலத்துல இருந்து இங்க வந்து போய்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு? நீங்க பாத்துக்கிடுவீங்க தம்பி இந்த பொண்ணை. இந்த பொண்ணை பத்தின தகவல் தெரியற வரைக்கும் இந்த பொண்ணு உங்ககிட்ட இருக்கிறது தான் இந்த பொண்ணுக்கு நல்லது. பெரியவா அனுபவத்துல நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அம்மா, இங்க எப்படி நான் இவங்களை தங்க வைக்க முடியும்? அதெல்லாம் தங்க வச்சுக்கலாம்ப்பா, இங்கேயே இருக்கட்டும். இந்தாம்மா பொண்ணு, உனக்கு இங்கே தம்பி கூட இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ம்ஹும். அப்புறம் என்ன, பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அம்மா, பார்த்துக்கோங்க தம்பி, நாளைக்கு வரேன். ஏங்க, உங்களுக்கு இங்கே என் கூட தங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை. இப்போ எதுவும் தோணாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். அப்போ இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நீங்கள் மட்டும் இருக்கீங்க? நான் இருக்கேன்னா நான் இங்கே பல வருஷமாக வந்து போயிருக்கேன். அப்படின்னு நீங்கள் இருக்கிற தைரியத்தில் நானும் இருந்துக்கிடுவேன். அது இங்கே பெருசாக எந்த வசதியும் இருக்காது. சரி. அப்படின்னா சரி. ஆனால் இப்போது உங்கள் ஊர் எது, உங்கள் பேர் என்ன, அதெல்லாம் கண்டுபிடிச்சு உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடணுமே உங்களை. நீங்கள் எதையாவது ஞாபகப்படுத்தி என்கிட்ட சொல்லுங்கள். என்ன, ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் சொன்னால் கூட போதும். அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம். ஸோ சின்னதாக ஏதாவது ஞாபகத்துக்கு வந்தால் கூட என்கிட்ட சொல்லுங்கள், சரியா? சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது அப்போ ஞாபகத்துக்கு வரும். சரி. உங்களுக்கு என்னது? இந்த 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 மரவள்ளி கிழங்கு. எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கும் பசிக்கும்ல? பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன். இங்கே நிறைய இருக்குது. சரியா? நீங்கள் சாப்பிடுங்க. சரி, சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கேன், தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன், துணைக்கு நானும் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கவலை? கொஞ்சம் சிரிங்களேன். உம்மனா மூஞ்சி. ஐ, அதான் உங்க பேரா? கூப்பிட்டவனே நிமிந்து பாக்குறீங்க. என்னாச்சு? கோபமா? ஆகாய தாமரை. ஓ, அப்ப அந்த பேரா இருக்குமோ? ஏன்னா ஆகாசத்துல இருந்து தாமரை பூ மாதிரி என் மடியில வந்து விழுந்தீங்கல்ல, அதான். ஒருவேளை உங்க பேர் அதுவா இருக்குமோன்னு யோசிச்சேன். அருவிக்குருவி அந்த பேரும் இல்லையா? வால் நட்சத்திரம். ஏன்னா வால் நட்சத்திரம் தான் அப்பப்போ வானத்துல இருந்து விழுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லையா? அப்போ எரிகல்லா? இல்ல எரி நட்சத்திரமா? அதுவும் இல்லையா? சரி, இதுவா அதுவா அதுவா இதுவான்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு நானே உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? சரியா? உங்களோட உண்மையான பேர் என்னன்னு தெரியற வரைக்கும் நானே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கட்டுமா? வச்சுட்டேன். என்ன பேரு? நீங்க பாக்குறதுக்கு நல்ல பொம்மை மாதிரி இருக்கீங்க. இந்த டெடி பேர் பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னையில இருந்து உங்க பேரு பொம்மாய். அப்பாடா, சிரிச்சிட்டீங்களா? சிரிக்கும் போது அச்சு அசல் அப்படியே பொம்மை மாதிரி தான் இருக்கீங்க. அப்போ நான் உங்களுக்கு வச்ச பேரு கரெக்டு தான். பொம்மாயி. அப்படித்தான் கூப்பிட போறேன் இனிமேல் உங்களை. பொம்மி பொம்மி பொம்மி.